சார் 2026ல சினிமா துறை எப்படி இருக்கும்? சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் இந்த வருஷம் புக்கிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர் வரமாட்டாங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்டெபிலைட்டாக இருக்காது, நிறைய பிரச்சனை வரும். ஒரு சாதாரண படம், பேர்முகம் தெரியாத ஹீரோ, பேர்முகம் தெரியாத ஹீரோயின், ஒரு கதை, ஒரு 60 வயசு ஆள், 50 வயசு ஆள் நடித்த படம்லாம் மீடியா இண்டஸ்ட்ரி புது ஒரு மறுமலர்ச்சி காட்டுது. இப்போ ஓடிடி மாதிரி வேறு ஒரு எளிமையான பிளாட்ஃபார்ம் சினிமா துறைக்கு வர்றதுனால எளிமையாக நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுப்பாங்க. அதே போல் மீடியாவில் பல புரட்சிகள் வரும், சேனல்ஸில் பல புரட்சிகள் வரும், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாவில் இருக்கிறதெல்லாம் பல புரட்சிகள், எளிமைப்படுத்தப்பட்ட விஷயம் வரும். இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டலுடைய உலகம் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பட்ஜெட்டில் போட்டு நடத்தக்கூடிய படங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்காது. அதனால பயப்படுவாங்க, தயங்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறதும், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2026ல் இந்த யூடியூப் சேனலை வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது. யூடியூப் சேனல் இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய ஒரு லாபம், அதன் மூலமாக ஒரு புரட்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2026ல் சினிமா துறை எப்படி இருக்கும்? சினிமாவில் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் இந்த வருஷம் புக்கிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர் வரமாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்ன செல்வி இப்படி சொல்கிறீங்களேன்னு. இந்த 100 கோடி பண்ணுறது, 50 கோடி, அதெல்லாம் ஆள் வரமாட்டாங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்டெபிலைட்டாக இருக்காது, நிறைய பிரச்சனை வரும். இந்த வருஷம் எண்டுக்கு வேணும்னா மாறுச்ச கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மாறுச்ச வேணும்னா அதுக்கப்புறமா வரலாம், 27ல் வரலாம். ஆனால் சின்ன சின்ன லோ பட்ஜெட்டில் இருக்கவங்க தான் மாசாக ஆக போகிறாங்க. சாதாரண படம் 200 கோடி, 300 கோடி, 500 கோடி, சில டைமில் வந்து நீங்கள் 1000 கோடி பட்ஜெட் வருமானு பார்ப்பீங்க. அது பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு பார்ப்பீங்க. ஆனால் ஒரு சாதாரண படம், பேர்முகம் தெரியாத ஹீரோ, பேர்முகம் தெரியாத ஹீரோயின், ஒரு கதை, ஒரு 60 வயசு ஆள், 50 வயசு ஆள் நடித்த படம்லாம் சூப்பர் டூப்பர் ஆக போடுறது தான் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. இந்தியா முழுவதும் பெரிய ஹீரோக்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். படத்தினுடைய வெளியீடுகள், அதாவது பெரிய சினிமா நடிகர்களுக்கு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்லது நடக்கும். என்னன்னா, பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அவங்க சம்பளத்தை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். இந்த நிர்பந்தமே சினிமா வந்து திருப்பி புத்துணர்வு வர்றதுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே சினிமாவில் என்னை பொறுத்த வரைக்கும் மீடியா இண்டஸ்ட்ரியில் புது ஒரு மறுமலர்ச்சி காட்டுது. இப்போ ஓடிடி மாதிரி வேறு ஒரு எளிமையான பிளாட்ஃபார்ம் சினிமா துறைக்கு வர்றதுனால எளிமையாக நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுப்பாங்க. அதே போல் மீடியாவில் பல புரட்சிகள் வரும், சேனல்ஸில் பல புரட்சிகள் வரும், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாவில் இருக்கிறதெல்லாம் பல புரட்சிகள், எளிமைப்படுத்தப்பட்ட விஷயம் வரும். இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டலுடைய உலகம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோக்கள், ஹீரோயின்களுக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தை வெகுவாக முடிந்தால் 40%, 60% வரைக்கும் குறையக்கூடிய விஷயமாக மாறும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. 2027 வரைக்கும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சார் 2026ல் சினிமா துறை எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் சினிமா துறை இது வந்து பெருசாக வளர்ச்சி அடைகிற மாரி அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்காது. அதே நேரத்தில் சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செல்வியா சொன்ன மாரி உண்மைதான், 100% உண்மைதான். பெரிய பட்ஜெட்டில் போட்டு நடத்தக்கூடிய படங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்காது. அது மாதிரி பயப்படுவாங்க, தயங்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறதும், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 2026ல் இந்த யூடியூப் சேனலை வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் நிறைய வெற்றிகள் கிடைக்க போக இருக்கிறது. இந்த யூடியூப் சேனல் இருக்கிறவங்கலாம் மிகப்பெரிய ஒரு லாபம், அதன் மூலமாக ஒரு புரட்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த சினிமா துறையில் இருக்கிற நடிகர்களை பொறுத்தவரை நடிகரை விட நடிகைகள் ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் நடிகர் சூர்யா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் சினிமா துறையில் வந்து புதிய யுக்திகளை கையால் போகிறாங்க. அதாவது வந்து நிறைய விஷயங்கள்லாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாரி ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஸோ பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக வளர்ச்சிகள் இல்லை. மேடம், நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் சினிமா துறை எப்படி இருக்கும் 2026ல்? 2026 சினிமா அப்படின்னு பாக்குறப்ப சுக்கிரனையும் ராகுவையும் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னா, வருடம் பிறப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. யாரோட? சூரியன், செவ்வாய், புதனோட இணைந்து இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா வந்து சினிமா இதுல துறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ புதுவிதமான
நடிகர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சின்ன சின்ன பட்ஜெட்ல பெரிய லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நார்மலா இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பெரிய பெரிய நடிகர்களை விட சின்ன சின்ன நடிகர்களா வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நல்ல முன்னேற்றமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சினிமா வந்து மொத்தத்துல வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கு. அதே போல ராகுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல தான் இருக்கு. அதாவது லக்னம் 2026 பிறக்கிறது வந்து கன்னி லக்னத்துல பிறக்குது. அந்த கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல தான் ராகு இருக்கிறார். அப்ப எல்லாத்துலயுமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சினிமா துறையில சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலமாக 2026 பார்க்கப்படுது. இந்த வருஷம் அரசியல்ல என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் அண்ட் மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடும்? அரசியல் எல்லாருக்கும் நம்ம வந்து விஜயுடைய ஆட்டம் ஆரம்பியும் நம்ம சொன்னது தான். அது வந்து கண்டிப்பாக விஜயுடைய ஓட் பேங்க்கெல்லாம் அவர் சரியாக ஒரு கூட்டணியெல்லாம் வைத்தார் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றிகளை விஜய் பெறக்கூடிய காலகட்டம். அது கூட இருக்கவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்றது காலம்தான் முடிவு செய்யலும் பார்க்கணும். அதே சமயம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா அவர்களுக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சில கிரகங்கள் சூரியன் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதுக்குள்ளே அவர் நிறைய விஷயத்தில் இறங்கி நின்று கௌரவத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் இறங்கிட்டாருன்னா மறப்போம் மன்னிப்போன்னு எல்லாரும் ஒன்றாயிடுவாங்க. அது பெரிய பலத்தை அவருக்கு கொடுத்துரும். ஏன்னா குரு வந்து ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துட்டு போகும். அந்த லாபத்தை வந்து பார்க்கணும், இறங்கணும் எல்லாரும். விஜய் சார் இறங்கணும், எடப்பாடி சார் இறங்கணும். சீமான் சார் வந்து இந்த வாட்டி ஒரு அரசியலில் கூட்டணி வைக்கலைன்னா அவருக்கு வந்து இவ்வளோ நாள் மக்கள் கொடுத்தக்கூடிய ஆதரவில் வந்து கண்டிப்பாக ஒரு சர்க்கிள் வரும். அதுக்கப்புறம் அவர் லேட்டாக வந்து கடைசியாக யோசிப்பார். எப்பவுமே அரசியலில் முதல்ல முந்துறவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பலத்தை பிரிப்பாங்க. கூட்டணி இல்லாமல் இல்லை, இந்த வாட்டி கூட்டணி ஆட்சிக்கு அதிகமான சான்ஸ் உண்டு. இண்டிவிஜுவலாக ஜெயிச்சா கூட கூட்டணி ஆட்சிக்கு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. அதே போல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி சார் இருக்கார். உதயநிதி சார் தான் இருக்கிறதுல ரிஷபம் மிருகசீரிஷம் தாத்தாவுடைய நட்சத்திரம். அது வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயாவுக்கு சிம்மத்துக்கு பெரிய பலம் சேர்க்கும். எல்லா சின்ன வயசாக இருக்கட்டும், உதய சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், சீமான் ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், அதே போல் அண்ணாமலை ஐயாவாக இருக்கட்டும், நயனார் ஐயாவாக இருக்கட்டும், நிர்மலா அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேகாரக்கத்தை அதீத கவனமாக இருக்கணும், பயணங்களில் அதீத கவனமாக இருக்கணும். அண்ணாமலை சார் கண்டிப்பாக ஒரு பெரிய பொறுப்புக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் வருவார். அது வருவதில்லைன்னா அவருக்கு கடகராசி, அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியும், பெரிய வலிமை மிக்க பதவிக்கு வருவார். அவர் அரசியலாம் ரொம்ப நாளுக்கு இருக்குது. ஸோ இந்த தடவை உடனே போன இந்த வருடம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு. விஜய் சார்து வந்து நான் முதல்லேருந்து ஆரம்பம் புரட்டாசியிலேருந்து நிறைய சிக்கல்கள் வரும், ஆனால் புரட்டாசியிலேருந்து ஸ்ட்ரீம் லைன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அந்த கூட்டணி நிறைய பேர் சேர்த்துக்கிறது, எல்லாத்திலும் முன்னுரிமை கொடுப்பது, எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்த்து எதிரியை ஜெயிப்பது, இல்லை என்றால் தனியாக இருக்கிறது என்றால் விஜய் சார் வந்து தனியாக நிற்கிறேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். அவங்க நினைக்காத பலத்தை கொடுக்கும். அது வந்து அதுலேருந்து நான் மாற்று கருத்தெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய ஜாதக ரீதியாக ரிஷபம் வந்து உதயநிதி சார், சிம்மம் வந்து ஸ்டாலின் சார், கடகம் வந்து விஜய் சார். விஜய் சார் வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா சிம்மத்துக்கும் ரிஷபத்துக்கும் தான் பெரிய பலத்தை ஏற்படும். மீண்டும் அவர்களுக்கு அது பெரிய ஒரு ஏற்றத்தை தரும். விஜய் சார் வந்து ஏடிஎம்கே மற்ற அந்த கூட்டணியிலெல்லாம் சேர்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். இதுதான் நான் பார்க்கக்கூடிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ஏன் வந்து இது எப்படி நடக்கும்னு ஏன் வெயிட் பண்ணுறோன்னா, குரு அதிச்சாரத்தில் இருக்குது, வக்கரத்தில் இருக்கிற குழு மாற்றங்களை வந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் தருவார். என்னை பொறுத்தவரைக்கும் பொங்கல் முடிஞ்சு 6ஆம் தேதி ஜனவரி 6லேருந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகிறது தான் அரசியல். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி வெறும் அரசியலை பற்றி மட்டும் ஜோதிடர்களை வைத்து ஒரு கலந்தாய்வு செய்யுங்க, சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். இந்த வருஷம் வந்து தேர்தல் ஆண்டு. ஸோ இந்த வருஷம் தமிழகத்துடைய அரசியலில் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? இந்த 2026 புத்தாண்டு தொடக்கத்தில் அரசியல் நிலைகளை பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் ஆண்டாக இருக்குது. அரசியல் அப்படின்னா கண்டிப்பாக சூரியனை நம்ம கவனத்தில் எடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட சூரியன் எங்கே இருக்கிறாரு? தனுசு ராசி. தனுசுனா எல்லை பகுதிகள் தான் வில்லம்பு இருக்கும். ஏன்னா போர் நிகழ்கின்ற பகுதிகளில் தான் வில்லம்பு செயல்படும். வில்லுக்கும் அம்புக்கும் அங்கே தான் வேலை.
அந்த ராசியில போய் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப ஒரு பதட்டம் இருக்கும் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து அரசியல்ல மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா அந்த சூரியனுக்கு 9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்ப குழப்பத்தை கொடுப்பவர் யாரு? கேது தானே. அதனால அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரே குழப்பம், என்ன பண்றது, எப்படி கூட்டணி வச்சா தப்பிக்கிறது, கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுல பெரிய குழப்பமாக தான் இருக்கும். இந்த ஆண்டு தேர்தல் வந்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாயோட சூரியன் இருக்கிறார், கலவரம் கூட ஏற்படலாம். ஏன்னா செவ்வாயினாவே சண்டை தானே, பிரச்சனை தானே. அவர் சூரியனோட இருந்தால் அரசியல் எப்படி இருக்கும்? கலவரம் தான். இருந்தாலும் இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த ஜூன் மாதத்துக்குள்ளார எலெக்ஷன் நடக்கிறதுனால பெரிய விஷயம் நடக்காது. ஏன்னா குரு பார்வை சூரியனுக்கு இருக்கு. இந்த ஆண்டு பதட்டமான தேர்தல் ஆண்டாக இருந்தாலும் முடிவில் வெற்றி தான் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு. அதனால தேர்தலில் ஒரு நல்ல தலைமை அமையும், அது சிறப்பான தலைமையா அமையும். அதே சமயத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளோடு தான் அந்த தலைமை அமையுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அரசியல்ல என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் அண்ட் மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடும்? அரசியல் அப்படின்னு பாக்குறப்ப சூரியனை மையப்படுத்தணும். சூரியன், செவ்வாய், குரு இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் செய்யறதுக்கு ஒரு கிரகமாக நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த 2026 அந்த 2026ஆம் ஆண்டு இந்த சூரியனும் குருவும் செவ்வாயும் எங்க இருக்காங்க அப்படின்னா தனுசுல தான் இருக்காங்க. கண்டிப்பாக இது பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால இப்போ ஆளும் கட்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு செவ்வாயும் இணைவோட இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஆளும் கட்சிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய வந்து மருத்துவம் சார்ந்த துறையில வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய புது புது கண்டுபிடிப்புகள். இப்ப பாத்தீங்கன்னாக்கா கேன்சருக்கெல்லாம் மருந்து வந்துருச்சு, நம்ம செல்வி சாரே நம்ம இதுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்ப அதே போல புதுவித நோய்கள் உருவாகும், அதற்கான மருந்துகளுமே வந்து கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல நம்ம அலோபதி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்தும் நம்ம எடுத்து அதுவும் வளர்ச்சி அடைகிறதுக்கான இப்போ ஒரு காலம் வந்து வரப்போறது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கேது வந்து சிம்மத்துல இருக்கு. இப்ப கேது சிம்மத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆங்கில மருத்துவத்தோட இன்னும் கொஞ்சம் பவரா நம்மளுக்கு நாட்டு மருந்துலயும் கிடைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு.